கண்டினியூ பண்ண முடியும். வணக்கம் மக்களே, நான் உங்க நாமக்கல் நதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாசிப்பயிறு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாம வந்து வேக வச்சு எடுத்தோம். இந்த பாசிப்பயிரை வெறும் இதா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சுவை கம்மியா இருக்கும். அதனால என்னோட சின்ன பாப்பா என்ன பண்றாங்கன்னா அங்க சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இப்ப வந்து நாம அந்த சின்ன வெங்காயம் இப்ப ரெடியா வச்சிருக்க மக்களே, எல்லாரும் சௌரியமா இருக்கு இல்லையா? தண்ணீர் உள்ளார ட்ரை ஆகிற வரைக்கும் நாம வந்து வடசட்டியை நாம வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நாம எண்ணெய் ஊத்த போறோம் மக்களே. அந்த வடசட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நாம வந்து எண்ணெய் ஊத்த போறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பாப்பா வந்து என்ன பண்றான்னா கொஞ்சம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமா ஊத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது மக்களே. ஒரே நிமிஷம் இருங்க, வெங்காயம் வாங்கிட்டு வந்துடுறேன் நானு. காய் ஆவிலேயே வெங்காயம் அரைஞ்சிட்டீங்கன்னா வெங்காயத்தை கொண்டுட்டு வாங்க மக்களே. போதும் மக்களே, வாங்க வாங்க வாங்க. இப்போ வந்து என்னோட பாப்பா காய்க்காய் ஆடினு இப்ப இந்த வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்க மக்களே. சின்ன வெங்காயம் உடலுக்கு வலிமை, உடலுக்கு பலம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுங்களா? இருங்க வரேன். சரி சரி, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இருங்க கொஞ்சம் இது மிளகாத்தூள்லாம் எங்க இருக்குது? சும்மா கொஞ்சமா போடணும்டா. சரி, அங்க வீடியோ எடுங்க நீங்க. போதும், ஒரு கையை நசிக்காத. கத்தி கடைசி நேரம் வரைக்கும் கத்தி போட்டுட்டு கூடாது. என்னடா பாப்பா இப்படி பண்ற நீ? மக்களே, என்ன காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாப்பா போதும் சாமி, கத்திய கொடுங்க. சரி சரி வீடியோ போடக்கூடாது. வெரி குட். எல்லாம் அள்ளி போடுங்க. அப்படியே மெதுவா போடு பாப்பா. சரி, போகக்கூடாது. சரி, வணக்கம் மக்களே. பெரிய குழந்தை கொஞ்சம் கோபமா இருக்கிற அப்படி, அதனால நாமளே வீடியோ எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை 10ஆம் தேதி நினைக்கிறேன், 10/7/2026 சின்ன பாப்பா வந்து காரிகாய் ஆனி ஓகேங்க. நாமக்கல் நதி சொல்லு பாப்பா, சொல்லு. என்ன பண்றோம்னா உப்பு கொஞ்சம் தூவிடு சார். உப்பு கொஞ்சம் போடுறா தங்கம. இது அவ்வளவு உப்பு இல்ல, இத்தினோண்டு உப்பெல்லாம் பத்தாது சாமி. இவ்வளவு போடுங்க, போடு. நல்லா தூவி விடு. அப்படியே மிளகாய் தூள் எடு. கொஞ்சம் காரம் பிடிக்கிறதுனால நம்ம கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு பொடியா இருக்கும். நம்ம வந்து ஒரு இதுல ஒரு புலலாம் போலாம்னா பாசிப்பயிரை கிண்டி எடுத்துட்டு வாங்கன்னு வீட்டம்மா சொன்னதுனால நாம இந்த பாசிப்பயிரை வேக வச்சாச்சு. வடை சட்டியில ரெடியா இருக்குது. மிளகாத்தூள் வந்து ஜம்பளத்துல வச்சிருந்தோம் பாரு அம்மா. அந்த அவர் மஞ்சத்தூள் எங்க? மிளகாத்தூளை காணோம். இந்த இதுல இருக்கான்னு பாரு. அஞ்சரைப்பெட்டின்னு நம்ம கிராமப்புறத்துல அஞ்சரைப்பெட்டியை நல்லா பயன்படுத்தினால நம்ம மக்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தது. இப்போ அஞ்சரைப்பெட்டியுமே காணாம மக்களே. அஞ்சரை பெட்டி நம்ம வந்து தண்ணியை ட்ரையா இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா தண்ணியை ட்ரையா இப்படி வந்து பாசிப்பயிரை வந்து நாம வந்து அப்படியே வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளார தண்ணி இருக்கிறதுனால நம்ம அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா ஆல்ரெடி வந்துருச்சுங்க மக்களே. வணக்கம் மக்களே. ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பாசிப்பயிர் அப்படியே வந்து நாம வந்து தண்ணீர் கொஞ்சம் இருந்ததுனால அதை அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் நாம விட்டுட்டோம்னா நல்லா சுவை. மிளகாத்தூள் தேடுறதுக்காக என்னுடைய சின்ன பாப்பா காரிகாய் ஆடினி போயிருக்கா. வெங்காயம் கொஞ்சம் சூடா இருந்தா, இது வெங்காயம் கொஞ்சம் தீஞ்சனால கொஞ்சம் தீஞ்ச ஸ்மெல் வருது. தீய விடாம பாத்துக்கணும் நீங்க. வந்து மிளகாத்தூளை தான் தேடிட்டு இருக்கிறோம். மிளகாத்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, சுவையா தான் இருக்கும்.
ஆனாலும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா. பாப்பா இதுல பாரு, இந்த சம்பளத்துல சம்பளமா 25 சம்பளம் வச்சிருக்காங்க. எந்த சம்பளத்துல இருக்குன்னு தெரியல. சர்க்கரையெல்லாம் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இந்த சம்பளம் இதுல பாரு நானு இருக்கா. சரிங்க மக்களே, கறி மசாலா பொடி இருக்குது. கொஞ்சம் லைட்டா அந்த பொடி கேமரா பிடிங்க. கேமரா ஐயோ அப்படியே லைட்டா அப்படியே பரபர 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 பரபரன்னு லைட்டா அப்படியே தூவிட்டு இருக்கணும்ல. அப்புறம் மஞ்சள் வந்து கொஞ்சம் லைட்டா தேடினா நோய் எதிர்ப்பு சக்தி மஞ்சள் தூள். ரைட், அவ்வளவுதான் மக்களே. நம்ம கறி மசாலா பொடி போட்டாச்சு. அடுத்தது அப்படியே லைட்டா ஒரு இருக்கும் கொஞ்ச நேரம். அப்போ நல்லா சூப்பராயிடும். சுவை மெருகாயிடும். நல்லா சுவை டேஸ்டா மாறும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து அந்த வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நாம ஒரு தட்டுல பரிமாறிக்கிட்டோம்னா நல்லா தயாராகிடுச்சு மக்களே. ஒரு வடை சட்டிக்கு 3 கரண்டியை பயன்படுத்தினது ஒரு தோசை கரண்டியோட சேர்த்து எல்லாமே 3 கரண்டி ஆயிடுச்சு. அடுத்தது என்னோட சின்ன பாப்பா ஃப்ரிட்ஜில் வந்து கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நிறைய போட்டுட்டோம்னா என்ன சுவை ஏறும். சுவை கூட்டுறதுக்கு தான் நாம வந்து பாசி பயிரை நல்லா தீய விடாம நாம வந்து அடுப்பா இருக்கு. சரி சரி புதினாவை போட்டு சொல்கிறேன். நல்லா சிறப்பாக ரெடி ஆயிடுச்சு மக்களே. பாசி பயிறு அற்புதமான ஒரு சுவை. டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அதை அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். வணக்கம் மக்களே. இப்போ டிஃபன் பாக்ஸில் நாம் வந்து இது பண்ண போகிறோம். இருப்பாப்பா வரேன், நான் எடுத்து போகிறேன்டா. தங்கமயில சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சுட்டுக்காதீங்க. கையில் பார்த்து எடுங்க, கையை சுட்டுற போகுது. பார்த்து மெதுவாக, அவசரப்படக்கூடாது, நிதானமாக பண்ணணும். எதுவுமே கொடுங்க சொல்கிறேன். கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்குறீங்களாடா காரிக்கா? கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்குறியா? வேணாமா? கூட அதை நான் எடுத்து போகிறேன். கூட இதை நீ வீடியோ எடு. விட்றாத போன துணி வேணாமா? இப்போ வந்து அந்த புதினா இங்கே காமிக்கணும். இப்போ நல்லா சுவையான தரமான ரெடி ஆகிடுச்சுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.